Good morning, students. I am Ramesh, Department of Mathematics, Volume 1, Chapter 5, ஈருறுப்பு தேற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள். Exercise 5.5 1 mark பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபைனலாக பார்த்தது Exercise 5.5ல் 1 மார்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 + 4 + 6 எக்ஸெட்ரா 2n மதிப்பு. இந்த தொடர் பார்த்தோம் அப்படின்னா 2ஓட மடங்காக இருக்குது. அதனால் 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × 1 + 2 + 3 எக்ஸெட்ரா n. இதில் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா என்னோட ஃபார்முலா n × n + 1/2, அதாவது இயல் எண்களின் கூடுதல்னு சொல்லுவோம், அதனோட ஃபார்முலா. ஸோ இதில் 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் n × n + 1 கிடைக்கும். ஸோ இதில் ஆன்சர் 4th ஆப்ஷன் n × n + 1. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் 2 + 2x × 10 x⁻6 கேளு. x⁻6 கேளு நம்ம எக்ஸைஸ் சம்லேயே பார்த்துருக்கோம். TR + 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது NCR x⁻n - r a⁻r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பவர் கெழு, அதாவது x² கெழு x⁴ கெழு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் x+a² அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா x = 2, எக்ஸோட வேல்யூ 2, ஏயோட வேல்யூ 2x, என்னோட வேல்யூ 10. ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம இந்த TR + 1 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 10CR 2⁻10 - r 2x⁴ கிடைக்கும். இதிலேருந்து நம்ம x⁻6ஓட கெழு வேணுன்றனால ஆரோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 10C6 2⁻10 - 6 2x⁴ கிடைக்கும். இதில் 2⁻6 தனியாக நம்ம எடுத்துக்கலாம், தென் x⁻6 தனியாக இருக்கும். ஸோ இதில் x⁻6க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன இருக்கோ அதுதான் அதனோட கெழு. ஸோ x⁻6ஓட கெழு நமக்கு 10C6 2⁻10 அப்படிங்கிறது கிடைக்குது. இதெல்லாம் நேற்றுக்கே பார்த்தது தான். அதேமாதிரி 2x + 3y⁻10 என்ற விரிவில் x⁻8 y⁻12 கெழு காண்க. இதுவும் இதே மெத்தட் தான். x + a⁻n அந்த விரிவை நம்ம யூஸ் பண்ணி x, a, n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதில் ஆரோட வேல்யூ 12 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x⁻8 y⁻12ஓட கெழு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 4th கொஸ்டின் பார்த்தோம். NC10 > NCR எனில் n மதிப்பு. ஸோ இரட்டைப்படை எண் இருக்குது அப்படின்னா a + b⁴n பிரிவில் இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா NC(n/2) ஃபார்முலா. NC(n/2)வையும் NC10 ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ 20 அப்படிங்கிறது கிடைக்குது. இரு எண்களின் கூட்டு சராசரி a மற்றும் பெருக்கு சராசரி g எனில் a ≥ g. 1 + x² 1 + x⁴n a0 a1 a2 x² அப்படின்னு இருக்குன்னா a0 a1 a2 அதனோட கூட்டுத்தொடர் முறையில் இருக்குது அப்படின்னா என்னோட மதிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு 1 + x² அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அதேமாதிரி 1 + x⁴n எக்ஸ்பேண்ட் இது. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண எழுதிட்டு
அதுக்கப்புறம் இந்த A1 A2 A0 A1 A2 இதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதனோட வேல்யூஸ் கிடைக்குது. அதுலேருந்து நம்ம இந்த என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். A8B என்பன கூட்டுத்தொடர் முறை, A4B என்பன பெருக்கு தொடர் முறையாக இருக்குன்னா, AXB என்பன இசைத்தொடர் முறைன்னு எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ ஏபினா 2B = A + C, ஜிபினா நம்ம T2/T1 = T3/T2 எடுத்துக்கலாம். ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்னா x = 2AB/A + B எடுத்துக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8th கொஸ்டின் 1/√3 1/√3 + 2 1/√3 + 2√2 என்ற தொடர்முறை, இது என்ன தொடர்முறை அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டு அதில் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் கொடுத்தோம்னா அதனோட வேல்யூ 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே போல் 9th கொஸ்டின் சொன்னோம், இரு மிக எண்களின் கூட்டு சராசரி என்ன மற்றும் பெருக்கு சராசரி என்ன அப்படின்ருக்கு. இதனோட இசை சராசரி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி 10th கொஸ்டின் பார்த்தோம்னா, பொது வித்தியாசம் D ஆக உள்ள ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் S அப்படின்னா Sn-2 Sn-1 + Sn-2 மதிப்புக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் n உறுப்புகளின் கூடுதல் ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn = n/2 2a + n-1 × D தெரியும். இதே போல் Sn-1 கண்டுபிடிக்கிறோம். Snக்கு பதிலாக n-1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ n இருக்கிற பிளேஸில் எல்லாத்துலேயும் n-1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே n-1, இங்கே n-2 வரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு n-1 இருக்கனால n-2 வரும். அடுத்தது Sn-2 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணுறோம். மூணையும் ஆட் பண்ணுறப்ப Sn-2 × Sn-1 ப்ளஸ் Sn-2. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறப்ப நமக்கு இதில் 3 டேர்ம்ஸ் அல்லது 2 டேர்ம்ஸ் நமக்கு தனித்தனியாக எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதாவது 2a டேர்ம் தனியாக இருக்குது. அது இல்லாமல் D/2 அப்படிங்கிற டேர்மை நம்ம தனியாக பிரிக்கிறோம். 2a டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2a × பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா n/2 இருக்கும். அடுத்தது இந்த -2 கூட Sn-1 மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு 2a டேர்ம் கூட என்ன வரும்னா -2 × n-1/2 கிடைக்கும். ப்ளஸ் இந்த டேர்மில் 2a டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா 2a வெளியில் எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குது அப்படின்னா n-2/2. அடுத்தது ப்ளஸ் D/2. அதாவது இந்த Dயும் இந்த /2வையும் நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். மீதி இருக்கக்கூடியதை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ n × n-1. அடுத்தது -2 எடுத்துக்கிறோம். -2 இதில், அதாவது இந்த டேர்மில் -2 × n-2. வெளியில் ஒரு n-1 இருக்குது, இதில் ஒரு n-2 இருக்குது. அப்போ -2 × n-1 × n-2. அடுத்தது Sn-2 டேர்மில் என்ன இருக்குது? n-2 n-3 இருக்குது. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா காமனாக 2ன்னு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே மல்டிபிள் எழுதிக்கலாம். அதே மாதிரி இதில் இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுகிறோம். எழுதிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் பார்த்தோம்னா 0 ஆகிடுது ஃபஸ்ட்டு டேர்மில். அடுத்து இந்த டேர்மில் பார்த்தோம்னா நமக்கு 2 மட்டும் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இதில் கொடுக்கல புக்கில். ஆக்சுவலாக நமக்கு டீன்னு தான் ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் டி. இதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது நம்ம அதனோட கண்டினியூட்டி பார்க்குறோம். லெவன்த்து கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். 11th கொஸ்டின் என்னென்னா 38 பவர் 115 13ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ 38 பவர் 15 39 மைனஸ் 1 ஹோல் பவர் 15 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது a மைனஸ் பி ஹோல் பவர் n ஃபார்ம்லாவும் யூஸ் பண்ணலாம், அல்லது a ப்ளஸ் பி ஹோல் பவர் n ஃபார்ம்லாவும் யூஸ் பண்ணலாம். a மைனஸ் பி ஹோல் பவர் n ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா a ஈக்குவல் டு 39 b ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். a ப்ளஸ் பி ஹோல் பவர் n யூஸ் பண்ணோம் அப்படின்னா a ஈக்குவல் டு 39 b ஈக்குவல் டு -1 யூஸ் பண்ணணும். ஸோ அதில் a மைனஸ் பிஏ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சைன் வந்து ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸ் ஆகும். ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு இந்த மாதிரி நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். இப்போ ஏயோட வேல்யூ 39 பியோட வேல்யூ 1. ஏயோட வேல்யூ 39 பியோட வேல்யூ 1. ஆக்சுவலி ஃபார்முலாவில் NC0 a பவர் n b பவர் 0ன்னு வரும். NC0 அப்படிங்கிறது நமக்கு 1 வேல்யூ தான் கிடைக்கும். 15C0 ஏயோட வேல்யூ 39 பவர் 15 பியோட வேல்யூ 1 பவர் 0. இப்போ நமக்கு 39 பவர் 15 தான் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 15C1 மைனஸு 15C1 39 பவர் 14 1 பவர் 1 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுகிறோம். 15C14 39 பவர் 1 கிடைக்கும், 1 பவர் 14 கிடைக்கும். அடுத்த டேர்ம் மைனஸில் 15C15 39 பவர் 0 வரும், இது 1 பவர் 15 வரும். இப்போ இந்த வேல்யூ நம்ம பார்க்குறப்ப நமக்கு இது 39ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 39ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 39ஆல் டிவைட் ஆகும். இதில் பார்த்தோம்னா இதனோட வேல்யூ வந்து 1 ஆகிடும், இதுவும் 1, இதனோட வேல்யூ 1. நமக்கு ஆக்சுவலாக வந்து இதில் நமக்கு 1 தான் கிடைக்கும். இது நம்ம 39ன்றது 13ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 13ன்னு நம்ம எடுத்துக்கலாம். 13ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 13ஆல் டிவைட் ஆகும். இதை 13ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு -1/13 கிடைக்கும். இந்த -1 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா -13 + 12ன்னு ரைட் பண்ணலாம். அப்படி ரைட் பண்ணுறப்ப நமக்கு இதை 13ஆல் டிவைட் பண்ணுறப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்காது. ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. அதனால் 12 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 12ன்றது ஆன்சர். ஆப்ஷன் 1. அதுக்கு அடுத்தது பார்க்குறோம் 12th கொஸ்டின். 1 2 4 7 11 என்ற தொடர்முறையின் எண்ணாவது உறுப்பு. இப்போ இதில் நம்ம இந்த கொடுத்துருக்கிற சீரீஸை SNன்னு எடுத்துக்கிறோம், AN வரைக்கும் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு டேர்ம் வந்து கொஞ்சம் தள்ளி எழுதுகிறோம். அப்போ அப்படி நம்ம ரைட் பண்ணுறப்ப இதுக்கு ANக்கு முன்னாடி டேர்ம் AN-1, ANக்கு முன்னாடி டேர்ம் AN-1. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இது வந்து 0 ஆகிடும், இது 1, இது 1, இது 2, இது 3, இது 4. இதில் AN - AN-1 மைனஸ் AN சப்ராக்ட் பண்ணுறதுனால, இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ இது ரெண்டில் இது கேன்சல் ஆகிரும். ஃபைனலாக நமக்கு AN-1 மட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதியிருக்கோம். 1 + 2 + 3 AN-1 இருக்கும். இப்போ இதனோட வேல்யூ மட்டும் நம்ம பார்க்குறோம். இந்த வேல்யூ மட்டும் பார்க்குறோம். இப்போ nth டேர்ம் வந்தால் n × n+1/2. அதே n-1 டேர்மாக இருக்கனால n-1 × n-1 + 1 வரும் /2.
இப்போ இது 1 1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வெறும் n-1 இன்ட்டு n/2 கிடைக்கும். n-1 இன்ட்டு n/2 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 2 + n² - n/2 கிடைக்கும். இதை அரேஞ்ச் பண்ணோம்னா n² - n + 2/2 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 ஆன்சரில் ஆப்ஷன் 4 n² - n + 2 / 2ங்கிறது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 13th கொஸ்டின். இதில் 1/√(1 + √3) 1/√3 + √5 + 1/√5 + √7 என்ற தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1/√(1 + √3) = 1/√3 + √1 இன்ட்டு இதனோட காஞ்சுகேட்டை நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். √3 - 1/√3 - 1. இப்போ இது ரெண்டையும் நம்ம a + b a - b கொடுத்தோம்னா a² - b² வரும். அப்போ டினாமினேட்டரில் 2 கிடைக்கும். நியூமரேட்டர் √3 - 1 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 1/√3 + √5. இதில் 1/√5 + √3 இன்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா √5 - √3/√5 - √3. ஸோ இதனோட காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த ஆன்சர் வந்து √5 - √3/2 கிடைக்கும். √5 - √3/2 கிடைக்கும். இதே மாதிரி nth டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 1/√(n + 1) ப்ளஸ் √(2n - 1) அப்படின்னு இருக்கும். இப்போது இது பொறுத்த வரைக்கும் இதனோட காஞ்சுகேட் பார்த்தோம் அப்படின்னா √2n + 1 மைனஸ் √2n - 1 டிவைடட் பை √2n + 1 மைனஸ் √2n - 1 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு நியூமரேட்டர் அப்படியே கிடைக்கும். டினாமினேட்டரில் வந்து நமக்கு 2ங்கிற ஆன்சர் மட்டும் கிடைக்கும். ஏன்னா இது a + b, இது a - b. அப்போ a² - b². இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 2ங்கிறது கிடைக்கும். அதாவது 2n கேன்சல் ஆகி 1 + 1 2 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் வந்து நமக்கு 2ங்கிறது ஆன்சர். டினாமினேட்டர் 2ங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ n உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ என்ன, இது செகண்ட் டேர்மோட வேல்யூ என்ன, இது nth டேர்மோட வேல்யூ என்ன, இது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா அந்த √3 கேன்சல் ஆகும். அடுத்து அந்த √5 வரும், √5 கேன்சல் ஆகும். அடுத்தது இன்னொரு டேர்ம் 2n - 1 வரும், இந்த 2n - 1 கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆகிறப்ப நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா √2n + 1 இருக்கும், இங்கே -1 இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடியது. அதுதான் nth டேர்ம். அதுக்கு அடுத்தது 14th கொஸ்டின் பார்க்குறோம். 1/2 3/4 7/8 15/16 என்ற தொடர்முறை எண் என்னாவது உறுப்பு? ஸோ இதில் என்னாவது உறுப்பு நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். அதாவது 1 - 1/2n எடுத்துக்கிட்டோம்னா இந்த nth டேர்மில் n = 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். n = 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா செகண்ட் டேர்ம் கிடைக்கும். n = 3 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படியே அடுத்தடுத்த டேர்ம்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் என்னாவது உறுப்பு 1 - 1/2n எழுதலாம். இதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா 1 - 2n எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 1 - 2n.
அடுத்தது 15th கொஸ்டின் பார்க்குறோம். √2 ப்ளஸ் √8 ப்ளஸ் √18 ப்ளஸ் √32 என்ற தொடரின் n உறுப்புகளின் கூடுதல் √2 ப்ளஸ் √8 √18 √32 ஈக்குவல் டு √2. இது வந்து √8 நம்ம 2√2ன்னு எழுதலாம். இந்த √18 3√2ன்னு எழுதலாம். அடுத்து √32 4√2ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதிலேருந்து √2 வெளியில் எடுத்தோம்னா 1 + 2 + 3 மட்டும் கிடைக்கும். இந்த 1 + 2 + 3யோட ஃபார்முலா n × n+1/2. இங்கே ஒரு √2 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல √2 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு ஆன்சர் n × n+1/2. ஸோ ஆப்ஷன் 3 n × n+1/2. அடுத்தது 16th கொஸ்டின் பார்க்குறோம். இதில் 1/2 + 7/4 + 13/8 + 19/16 என்ற தொடரின் மதிப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு ஏஜிபி அப்படிங்கிறனால கூடுதல் பார்த்தோம்னா ஃபார்முலா a/1 - r + dr/1 - r the whole square. a/1 - r + dr/1 - r the whole square. இப்போ இதில் ஏயோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா a = 1ன்னு எடுத்துக்கலாம். டியோட வேல்யூ நமக்கு 6, டியோட வேல்யூ 6, ஆரோட வேல்யூ 1/√2, அதாவது காமன் ரேஷியோ 1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு ஏயோட வேல்யூ 1/1 - 1/2 ப்ளஸ் டியோட வேல்யூ 6, 6 × 1/2 1 - ஆரோட வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 - 1/2 வரும், அதாவது 1/2. இந்த 1/2 மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா 2 கிடைக்கும் இந்த இடத்துல. இதே மாதிரி இதில் 2 6 கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6. இது அப்போ 3 × டினாமினேட்டரில் 1/4க்கும் அது மேலே எடுத்துட்டோம்னா 4/1 கிடைக்கும். அப்போ 3 × 4 கிடைக்குது. அப்போ 2 + 3 × 4, ஸோ 14 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அடுத்தது 17th கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு முடிவுறா பெருக்குத் தொடரின் மதிப்பு 18 மற்றும் அதன் முதல் உறுப்பு 6 எனில் பொது விகிதம் என்ன? பெருக்குத் தொடரின் மதிப்பு 18, அதன் முதல் உறுப்பு ஏயோட வேல்யூ 6 எனில் பொது விகிதம். இப்போ இதில் பார்த்தோம்னா Sn = a/1 - r இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஏயோட வேல்யூ 6, இதில் ஏயோட வேல்யூ 6, 6/1 - r இதை நம்ம 18க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 6 × 18 - 18r கிடைக்கும். அதாவது இந்த 1 - r இந்த 18 கூட மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு இது கிடைக்கும். இதில் வந்து 18r = 12ன்றது வரும். அதுலேருந்து நம்ம 2/3 அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 2/3. அடுத்தது 18th கொஸ்டின் பார்க்குறோம். e⁻−2x என்ற தொடர்பில் x⁵ கெழு என்ன? இப்போ e⁻−2x என்ற தொடரில் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 1 - 2x/1 factorial, 2x² 2 factorial, -2x³ 3 factorial plus 2x⁴/4 factorial. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதில் x⁵ கெழு எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் x⁵ டேர்மு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா -2⁵/5 factorial அப்படின்றது இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா -32 இதனோட வேல்யூ 120. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4/15 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 3 -4/15. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 19th கொஸ்டின்.
1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/6 ஃபேக்டோரியலோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதில் இப்போ ஈயோட தொடர் நம்ம பார்த்தோம்னா ஈயோட ஃபார்முலா பார்த்தோம்னா 1 + 1/1 ஃபேக்டோரியல் 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல். இதே மாதிரி இ இன்வெர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக நமக்கு சைன் சேஞ்சஸ் ஆகும். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு சைன் சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு இ ப்ளஸ் இ இன்வெர்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். அடுத்தது இது ஆகும். அடுத்து 1/5 1/5 கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு டேர்மாக கிடைக்கும். அதாவது 1ங்கிறது 2 டேர்ம், அப்புறம் 1/2 ஃபேக்டோரியல் 2 டேர்ம், 1/4 ஃபேக்டோரியல்ன்றது 2 டேர்ம் கிடைக்கும். அதனால் நம்ம 2 × 1 + 1/2 1/4 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ இ ப்ளஸ் இ இன்வெர்ஸ் டிவைடட் பை 2 கிடைக்கும். ரைட் ஹேண்டில் 1 + 1/2 ஃபேக்டோரியல் 1/4 ஃபேக்டோரியல் அப்படின்றது இருக்கும். இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம், -1 ஆகிடுது. அப்போ ரிமைண்டர் 1/2 ஃபேக்டோரியல் 1/4 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்குது. இப்போ இதை பார்க்குறோம். இதை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா e-1/2 ஆல்ரெடி இருக்குது. இந்த e-1 நம்ம மேலே கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் இ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இதனோட வேல்யூ பார்த்தோம்னா 1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/5 ஃபேக்டோரியலோட வேல்யூ பார்த்தோம்னா e-1/2/2e அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3. அதே மாதிரி 20வது கொஸ்டின் 1 - 2/3 1 - 1/2 × 2/3 ப்ளஸ் 1/3 × 2/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 × 2/3 ஹோல் கியூபோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதில் பார்த்தோம்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸை எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதை 2/3 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2/3 - 1/2 2/3 1/3 2/3 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இது எதனோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா log 1 + xோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ log 1 + xன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5/3 கிடைக்கும். அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அடுத்து இந்த 2/3 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 3/2 ஆகும். ஸோ ஆன்சர் 2 3/2 × log 5/3. ஸோ இதோட இந்த 5th சாப்டர் 1 மார்க்கு ஃபினிஷ்ட் ஆகுது. 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 20 கொஸ்டினை நீங்கள் கொஸ்டினை எழுதி அதுக்கப்புறம் தீர்வுன்னு போட்டு கொஸ்டின்னு வித் ஆப்ஷன் எழுதி தீர்வுன்னு போட்டு இந்த ஆன்சரை நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஒரு டைம் வந்து கொஷின் எழுதியிருப்பேன். அதை மறுபடியும் நீங்கள் எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு கொஷின் வித் ஆப்ஷன் எழுதிட்டு தீர்வுன்னு போட்டு இதுக்கு கீழே வரக்கூடிய ஆன்சர் எழுதினா மட்டும் போதும். தேங்க்யூ.